ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் சிம்பிளான டேஸ்டியான பரங்கிக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பரங்கிக்காய் ஒரு 8 துண்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கீரின்னு இருக்கேன், கொஞ்சமாக கட்டி பெருங்காயம், ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி புளி ஊற வச்சுருக்கேன். இந்த புளிக்கு தகுந்த மாதிரி, குழம்புக்கு தகுந்த மாதிரி 100 கிராம் துவரம்பருப்பை குக்கரில் 5 விசில் விட்டு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போடும்போது காமிக்கிறேன். குழம்பு மிளகாப்பொடி 2 வகையான பொடி சேர்க்க போகிறோம். குழம்பு மிளகாப்பொடி, அப்புறம் இது ஸ்பெஷல் சாம்பாருக்குன்னு தயார் பண்ணுற பொடி. அதாவது தனியா, கடலைப்பருப்பு, வரமிளகா எல்லாத்தையும் எண்ணெயில் வறுத்துட்டு பொடிச்சு எடுத்து வச்சுக்கிறது. இதை நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். இப்போ இந்த 2 பொடியும் சேர்த்து இந்த சாம்பார் பண்ண போகிறோம். முதல்ல இந்த புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த பரங்கிக்காவும் இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருங்காயம், உப்பு, காரப்பொடி போட்டு கொதிக்கட்டும். வாங்க பார்க்கலாம். இந்த பாருங்க, புளியை வடிகட்டி மண் கலயத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். அடுப்பையும் மூட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம திருத்தி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பரங்கிக்காய், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் இதில் போட்டுடலாம். கருவேப்பிலை, கட்டி பெருங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுடலாம். இந்த பாருங்க, உப்பு, பெருங்காயம், பச்சை மிளகாய், திருத்தி வச்சுருந்த பரங்கிக்காய், கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. 2 வகையான பொடி சேர்க்க போகிறோன்னு சொல்லியிருக்கோம். முதல்ல எப்போதும் ஆஸ் யூஷுவல் பண்ணுற குழம்பு மிளகா பொடி 2 ஸ்பூன் சேர்க்குறேன். குழம்பு மிளகா அப்படி 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து பரங்கிக்காலாம் நல்லா வெந்து வந்தோடனே இந்த பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு ஒரு கொதி வாங்கிட்டு கடைசியாக தான் இந்த பொடி சேர்க்க போகிறோம். இந்த பொடி சேர்த்துட்டு கடுகு தாளித்து கொட்டி இறக்கிட வேண்டியதுதான். இந்த பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு எடுத்து நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, பரங்கிக்காய், பச்சை மிளகா எல்லாமே நல்லா வெந்து வந்துடுத்து. இப்போ 100 கிராம் பருப்பை 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதோடு சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இப்போ தனி மிளகாப்பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தனியா, கடலைப்பருப்பு, வரமிளகா எல்லாம் நல்லெண்ணெயில் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஏற்கனவே குழம்பு மிளகா அப்படி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இது இப்போ 1 ஸ்பூன் சேர்க்குறேன். அவ்வளோதான். ஒரு கொதி வந்தோடனே கடுகு, வெந்தயத்தை அழைச்சி கொட்டினோம்னா நம்ம டேஸ்டியான பரங்கிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். இந்த பாருங்கள், பருப்பு கொட்டி ஒரு கொதி வந்துடுத்து. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடுகு, வெந்தயம் தாளித்து கொட்டிட்டோம்னா சாம்பார் ரெடி. இந்த கடுகு, வெந்தயம் தாளித்து கொட்டுறேன். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் விட்டு கடுகு, வெந்தயம் தாளித்து கொட்டியாச்சு. அவ்வளோதான். டேஸ்டியான மஞ்சள் பூசணிக்காய் இல்லை பரங்கிக்காய்னு சொல்லலாம் சாம்பார் ரெடி ஆகிடுது. வாசனையே ரொம்ப நல்லா இருக்குது. நானே சொல்லிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. நீங்களும் உங்கள் அதில் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.